A very happy good morning to all. Our respected president and secretary of this college, Mr. Kumarasamy sir, and his beloved wife, Mrs. Lada Kumarasamy ma'am, and our honorable faculty members and my dear students. It's a great honor and privilege for me to be here today as a chief guest of this legendary college. College is wonderful college day. It's a day for celebrate achievements of students and the collective works of staffs and students. இந்த இறை ஆற்றலும் சித்தர்களின் அருளும் குருவின் பேரருளும் இந்த இடத்தில் நிரம்பி இருப்பதை நான் என்று உணர்கிறேன். இவ்வளவு சிறப்பு மிக்க குமரி மாவட்டத்தின் அழகிய எழில் கொஞ்சம் தென்றல் தவழும் ஒரு அழகிய இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்போவுமே நம்ம வந்து நமக்கு எது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் ரொம்ப யோசிப்போம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பீங்க, நம்ம வந்து டாக்டர் ஆகலை, இன்ஜினியர் ஆகலை. இதே ஒரு சித்தா காலேஜாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் ஐடி முடிச்சுட்டு 5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, நான் 500ரூவாய்க்கு ஒரு கேஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய மனதிலும் இப்போ வாட் இஸ் சக்ஸஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டால் ஹை பேயபிள் ஜாப், ஹைலி ஸ்கோர்டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ஏ சக்ஸஸ். சக்ஸஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் வந்து நமக்கு இருக்குதா, அதை தான் வந்து முதல்ல நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். நான் நிறைய 25 வருடங்களாக 26 வருடங்களாக நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம மோட்டிவேஷ்னல் டாக்லாம் நம்ம கொடுக்கும்போது எல்லோரும் அப்படியே நெளிஞ்சிட்டே உட்காந்துருக்கீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, வயசானவங்களாம் வந்தால் நமக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம எப்போவுமே வந்து இந்த உலகத்தை நம்ம வந்து பார்க்கும் விதம், அப்போ யங் ஜென்ரேஷன்ஸ் நீங்கள் பார்க்கும் விதம் வந்து வேறு மாதிரி இருக்கிறது. அப்போ ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிக சிறந்த ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. டாக்டர் திரு கே பத்மநாபன் சார் அவர்கள், அவருடைய துணைவியார் பகவதி அம்மாள், இவர்கள் 2 பேருடைய முயற்சியினாலும் இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டு கடந்த 59 வருடங்களாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு நீங்கள் வைர விழா கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேடம், வாழ்த்துக்கள். இதை விட சிறப்பாக நம்ம வந்து இன்டர் காலேஜியேட் அப்படி போட்டு கொண்டாடுவாங்க. அதில் வந்து அதை நம்ம நம்ம பத்மநாதன் சார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டாக்டர், அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அக்ரிகல்ச்சரிஸ்ட், அப்புறம் அதுக்கும் மேலே ஒரு எஜுகேஷனிஸ்ட். அவர் வந்து நம்ம வந்து அதாவது சித்த திருமூலர் வந்து ஒரு கொட்டேஷனு அவர் சொல்வார், சித்தர் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு இன்பத்தை பெற்றால் இந்த உலகமும் அந்த இன்பத்தை பெற வேண்டும். அதான் வந்து ஒரு சித்தர் நிலை. ஐயா அவர்கள் சொன்னாங்க, நான் அவருடைய சிலையை வணங்கும் பொழுது எனக்கு ஒரு ஆற்றல் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு டிவைன் குவாலிட்டி. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உயர் தன்மையில் இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அதை வந்து நான் இங்கே வந்துட்டு ஒரு ப்ரீஸ் வந்தது, அதை வச்சு நான் அதை வந்து உணர்ந்து கொண்டேன். அப்போ அவர் நினச்சிருக்காரு, நம்ம தான் இவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கோம், டாக்டராக இருக்கிறோம், அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருக்கோம். அதே நேரம் நம்மளை மாதிரி படித்து இந்த குமரி மாவட்டத்தில் இருப்பவர்களும் உயர்நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் அவருங்க வந்து இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருப்பார்கள். அந்த உயர்ந்த நோக்கம் இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு இந்த கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதான் திருப்பி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வாரேன். நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். முதல்ல ஒரு க்ரீன் அண்ட் க்ளீன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க. அது வந்து ஃபஸ்ட்
யுவர் அட்மாஸ்பியர் இஸ் வெரி குட். அப்போ இதையும் தாண்டி ஒரு நல்ல நிர்வாகத்தின் கீழ், ஒரு பாதுகாப்பான ஒரு நிர்வாகத்திற்கு கீழ இருக்கீங்க. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிளப்ஸ் வச்சிருக்காங்க. ட்ரக் ஃப்ரீ கிளப், என்எஸ்எஸ். உங்க பிரின்சிபல் வாசிக்கும்போது பார்த்தேன். நெறைய இது வந்து சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான கல்லூரி. இதில படிப்பதற்கே நம்ம ஏதோ ஒரு தவம் செய்திருக்க வேண்டும். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நெறைய கல்லூரிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்றேன். அப்ப மாணவர்களாகிய நீங்கள் அந்த சமூகத்தை நோக்கும் பார்வை தற்காலம் வந்து மாறுபட்டிருக்கிறது. எல்லாரும் வந்து செல்ஃபோன் தான் வேர்ல்டு. செல்ஃபோன் மீன்ஸ் அந்த செல்ஃபோனுக்குள்ள நம்ம என்ன பார்க்குறோம், அதுதான் வந்து உலகம். இப்ப வந்து இது எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த உலகம் வந்து ஒரு எக்கனாமிக் வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. யார் பணம் வச்சிருக்காரோ அவன் வந்து பெரிய மனிதன். யார் புகழ் அடைந்திருக்கிறானோ அவர் பெரிய மனிதன். அதில வந்து ஒரு ஹியூமானிட்டி மேம் சொன்னாங்க. வந்து நான் என் ஸ்டூடெண்ட் அதான் திருப்பி திருப்பி சொல்றது. ஃபர்ஸ்ட்டு யூ கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டூ ஹியூமானிட்டி. அதான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நம்மளும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு மோட்டோவா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் இல்லையா? அதான் ரெஸ்பெக்ட்ஃபுல். நம்ம வந்து முதல்ல மத்தவங்கள வந்து நம்ம மதிக்க வேண்டாம். முதல்ல உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு நம்ம தனியா படிக்கணும். சும்மா அது வந்துராது. நம்ம வந்து வி ஆர் லேர்னிங் குட்ஸ் எஜுகேஷன். வி கெட் குட் எஜுகேஷன். வி ஆர் ஃபைன். வி கேன் ஏர்ன். வி கேன் லேர்ன். அப்படி சொல்லிட்டு ஐ அம் எக்ஸலென்ட் அப்படி சொல்லிட்டு எவ்ரி டே நீங்க வந்து இன்னையிலிருந்து நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும். இந்த 100வது ஆண்டு நிகழும் பொழுது, இந்த கல்லூரியில் நீங்க அந்த பத்மநாபன் ஐயாவுடைய 100வது ஆண்டு நாள் விழாவில் விழா நடக்கும் பொழுது, இந்த கல்லூரியில் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு பெருமை இருக்கிறது, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அப்படி என்பதை நீங்கள் தினமும் ஒரு முறை அதை உணர வேண்டும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து நெறைய ஃபெயிலியர் வரும். ஃபெயிலியர்ஸ் ஆர் த பனிஷ்மென்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு நீங்கலாம் நெனைப்பீங்க. அப்படிதான் நெனைக்கிறீங்க ஃபெயிலியர். அப்ப நம்ம நல்லா படிக்கல, அதனால ஃபெயில் ஆயிட்டோம். நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நெனைக்கிறோம். அதுவும் தப்பு. நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு பனிஷ்மென்ட் அப்படின்னு நெனைக்கக்கூடாது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ லேர்னிங் பீரியட் ஆஃப் சக்சஸ். நீங்க வந்து அடுத்தது வந்து சக்சஸ்குள்ள போறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லேர்னிங் பீரியட் தான் வந்து ஃபெயிலியர். நம்ம எப்பல்லாம் ஒரு ஃபெயிலியர இது பண்றோமோ, அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குறைய மார்க் எடுக்கிறதுனால நம்ம வந்து முட்டாள் கிடையாது. நம்மளுக்கு வேலை கிடைக்காதனால நம்ம ஒண்ணுக்கும் உதவாதவங்க கிடையாது. நம்மளுக்கு இதை விட சிறந்த வாய்ப்பு காத்திருக்கிறது. நமக்கு சிறந்த ஒரு கல்வி காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் வந்து எடுத்து காட்டுகிறது. இன்னைக்கு வந்து இந்த ம் நம்ம வாழ்க்கையில வந்து திருவள்ளுவர் சொல்லுவாரு, "வெள்ளத்தனைய மலர் நீட்டம்." அது எல்லாருக்கும் அந்த குறள் தெரியும். "மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு." அப்போ நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிகழ்ந்தாலும், அதை உயர்வான தன்மையில் எடுத்துக்கொள்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அத நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அத எப்ப வந்து நீங்க அத பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி கொண்டு போறீங்களோ, அப்பதான் வந்து அதுல உங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜ்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணலாம். இட்ஸ் எ கோல்டன் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம். அந்த கோல்டன் பீரியட்ல நீங்க நெறைய விஷயங்கள வந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அந்த சப்ஜெக்ட்ட வந்து நம்ம ஈஸியா படிச்சிடலாம். டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, பாஸ் ஆயிரலாம், வேலைக்கு போயிரலாம். இதெல்லாம் வெரி ஈஸி. இது வந்து எனக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகும்போது தான் புரிஞ்சது. நான் ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கும்போது படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கிளாஸ்ல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் கஷ்டம்னு நினைப்பேன். ஆனா, கடைசில வயசாகும் வேலைலாம் கிடைச்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். நம்ம ஒரு வாழ்க்கையை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற கல்வி நம்முடைய சமூகத்தில் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. இட் இஸ் எ எஜுகேஷன் பாலிசி.
அத கொண்டு வரணும் எஜுகேஷன்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கல்லூரியில நம்ம கல்லூரியில அதற்கான நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளட் டொனேஷன், என்எஸ்எஸ், ரெட் ரிப்பன் கிளப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அந்த விஷயங்கள் எல்லாம். உங்களுடைய டேலண்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பாத்வே இருந்தாலும், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்களை கவனிக்கணும். செல்ஃபோன்குள்ள போயிட்டு நம்மளோட ஹை லெவல் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து, நாம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. யூ நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் ஹைலைட் ரீல்ஸ். இந்த ஹைலைட் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம ஒரு டிப்ரஷன்க்குள்ள நம்ம போயிடுறோம். நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம். எங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்டின்னோனே, நம்ம செலவில்லாத ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா குடுத்தேன். நீங்க வந்து எல்லா விமென்ஸ் காலேஜ்லயும் போயிட்டு, திருநெல்வேலில நெறைய விமென்ஸ் காலேஜ் இருக்கு. 4, 5 இருக்கு. போயிட்டு அங்க ஒரு சர்வே பண்ணுங்க. ஒரு Google ஃபார்ம் குடுத்து, அத சர்வேல வந்து நாங்க வந்து ஒரு 5 கொஸ்டினர் போட்டோம். அதுல வந்து மூட் ஸ்விங்ஸ் எது எது இருக்கோ அவங்க வந்து கிளிக் குடுக்கணும். மூட் ஸ்விங்ஸ், அனீமியா, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், அம் இந்த மாரி எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு 5 காலம் குடுத்து, அத வந்து கிளிக் குடுக்கணும் அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். அது 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். அப்புறம் நாங்க 5 காலேஜ்ல எடுத்து மொத்தம் ஒரு 800 ஸ்டூடண்ட்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுல நாங்க திருப்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டோம். அதில பார்த்தா எது வந்து ஹைலைட்டா இருக்கு அப்படின்னு நெனச்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கும். இல்லாட்டி சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இது அப்படின்னு நெனைப்போம். அப்படி இல்ல. அதில வந்து நெறைய லேடீஸ் 75% மோர் தென் 75% கேர்ல்ஸ் 17 டூ 20 இயர்ஸ் உங்கள மாரி உள்ளவங்க எது கிளிக் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? சொல்லுங்க. அவங்க வந்து மூட் ஸ்விங்ஸ தான் கிளிக் அடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்ளோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கா? இவ்ளோ டிப்ரஷன்ஸ் இருக்கா நம்ம சமூகத்துல? இறைவன் வந்து ஒரு மிக அழகான ஒரு தேசத்தில், மிக அழகான இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு வந்து நல்ல சொந்தங்கள் இருக்கின்றன. உறவினர்கள் இருக்கிறார்கள். நம்மளுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படின்னா, நம்ம நெறைய நேரம் செல்ஃபோன வந்து பார்ப்போம். நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்களை நீங்க வந்து பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்துல என்ன நடக்குது என்ற விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க இளம் மாணவர்கள். நான் வந்து 25 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். கடந்த 3 வருடங்களாக நான் ஒரு இத அப்சர்வ் பண்றேன். எப்படின்னா, நாங்கலாம் காலேஜ்ல படிக்கும்போது 10:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1:00 வரை எந்திரிக்கவே மாட்டோம். ஸ்டாஃப் வரலனாலும் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், எழுதிட்டு இருப்போம். இப்போ உள்ள ஸ்டூடண்ட் கரெக்ட்டா 50 மினிட்ஸ் ஆகணும். அப்படியே எந்திரிக்கான். அப்படியே தண்ணி குடிக்கணும் மேம், ரெஸ்ட் ரூம் போணும். அந்த 45 மினிட்ஸ்க்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியல அந்த ஸ்டூடண்ட்ஸால. போயிட்டே இப்ப நெறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எப்படா இந்த அம்மா முடிப்பாங்க? டீச்சர்ஸ்லாம் காமா இருக்காங்க. அவங்க வந்து போன ஜெனரேஷன். நீங்க வந்து ஒரே இடத்துல நிறைய நேரம் அமர்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வந்து அந்த குயிக்கா ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ட கேட்டேன், "நீ எவ்வளோ நேரம் ஒரு சித்தா பத்தி நாங்க வந்து ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணுங்க" அப்படின்னு எங்க கமிஷனரேட்லேருந்து கேட்டாங்க. அப்போ என் கமிஷனர் சொன்னாங்க, "நீ பாட்டுக்கு உட்காந்து 5 நிமிஷம் பேசிறாதம்மா" அப்படின்னு சொன்னாங்க. சித்த மருத்துவத்தை பற்றி. உடனே ஒரு ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டு கேட்டேன், "நீ எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்ப்ப?" அப்படின்னு. 2 செகண்ட்ஸ்ல என்னைய கேட்ச் பண்ணணும் மேடம். இல்லாட்டி நான் அடுத்த ரீலுக்கு போயிருவேன் அப்படின்னு. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ நேரம் இருக்கு? 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட்ஸுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா, உங்களுக்கு மூட் அவுட் ஆயிரும். 5 செகண்டுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள போயிட்டுன்னா, அம்மா, அப்பா மேல கோவம் வந்துரும். அப்படிதானே? 1 மணி நேரத்துல அது கிடைக்கல அப்படின்னா, பர்ஸ்ட் ஆயிர்றோம். அப்போ அந்த இளம் தலைமுறையினருக்கு மிக, மிக பொறுமை வந்து தேவை. அதான் வந்து அந்த எஜுகேஷனோட இப்போ எங்க காலேஜ்ல வந்து நான் ஒரு தியான மண்டபம் வந்து ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ டீச்சர்ஸ்லாம் பாதி பேர் அப்போஸ் பண்றாங்க. எதுக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தியான மண்டபம்? ஃபர்ஸ்ட் காம் யுவர் செல்ஃப், யூ அப்சர்வ் யுவர் செல்ஃப், யூ லேர்ன் யுவர் செல்ஃப். வாட் யூ நீட்? அது நம்ம முதல்ல உங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து என்ன அதான் நான் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன். முதல்ல நீங்க வந்து உங்கள அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம என்றைக்காவது நீங்க வந்து யாராவது உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அப்படின்னு? எப்படி நம்ம ஹார்ட் ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் மூச்சு திணறல் வந்தா டாக்டர்ட்ட போம்போது மட்டும் தான் நம்ம சுவாசிக்கிறதே தெரியும்.
படபடன்னு வந்தா மட்டும் தான் ஹார்ட் இருக்கதே தெரியும். முதல்ல அப்சர்வ் யுவர் செல்ஃப். நாம் எப்படி சுவாசிக்கிறோம்? எப்படி அமர்ந்திருக்கிறோம்? எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எதை சாப்பிடுகிறோம்? எப்படி வாழ்கிறோம்? அப்படி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள வந்து நம்ம பார்க்கணும். சரியா? நாம டென்ஷன் ஆகாம இருந்தா தான், இந்த சமுதாயம் வந்து சீராகும். இப்போ இங்க இருக்கவங்கள நெறைய பேர் வந்து தே வில் பிகம் இன் ஃபியூச்சர் தே வில் பிகம் எ பாலிட்டிஷியன்ஸு, பிறகு சயின்டிஸ்ட்டா வர்றவங்க இருக்கலாம் இங்க. தென் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பீங்க. யாராச்சும் ஒருத்தங்க நாளைக்கு வந்து இந்த வேர்ல்டே மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் கூட இந்த இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை யார் உணர்ந்து கொள்வது? டீச்சர்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? தெரியாது. இந்த காலேஜ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ், நாட் ஒன்லி ஃபார் லேர்னிங். பட் அது வந்து எதுக்குன்னா லேர்ன் யுவர் செல்ஃப். நீங்க வந்து உங்கள லேர்ன் பண்ணி, உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு ஷேப் பண்றது தான் இந்த காலேஜ் எஜுகேஷன். அதனால தான் இவ்ளோ ப்ரோகிராம் வச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து உங்கள ஷேப் பண்ணி, நீங்க யார் அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நீங்க எதாகணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் நாம என்னதாகணும் அப்படிங்கிறத வந்து நாம தான் வந்து கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு நீங்க அந்த கோல நோக்கி போணும். அதான் அந்த உலகத்தையே பாருங்கன்னு சொல்றேன் நான். இப்போ ஒரு பறவை பறக்குது அப்படின்னு சொன்னா, அத கவனிக்கணும் நீங்க. எப்படி போகுது? அது ஒரு மீனை எடுக்கணும்னா, அந்த குளத்தை நோக்கி நேரா போய்க்கிட்டே இருக்கும். அது பக்கத்துல ஒரு கடையில பீட்ஸா விக்கிறான். ஒரு இடத்துல பர்கர் கிடக்கு. அந்த சைடு இன்னொரு பறவை வந்து ஜோடியா போகுது. இப்படிலாம் பார்க்காது. அந்த குளத்த நோக்கி அப்ப போனா தான் அது வந்து அந்த மீன பிடிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும். அத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது எது எப்படி இருக்கு. இயற்கையை கவனிங்க முதல்ல. இயற்கையை கவனிங்க. த ஹியூமன்ஸ் ஆர் ஆல்சோ நேச்சர். நம்ம எல்லாருமே நேச்சர். அப்படிதானே? நம்ம அத ஃபர்ஸ்ட்டு உணரணும். அது ஔவையார் வந்து சொல்லுவாரு, "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூன் குறிடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது." இது எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாமே இல்லாம நம்ம பெர்ஃபெக்ட்டா இறைவன் படைச்சிருக்கான். "என்னை இறைவன் நன்றாக படைத்தனன்." திருமூலர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதான் சொல்றாரு. "கடவுள் என்னை நன்றாக படைத்தனன்." ஓ! நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் என்னைக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் 3000 இது எழுதிட்டார். திருமந்திரம். அது ஃபர்ஸ்ட்டு அத எழுதுறாரு. நன்றாக என்னை தமிழ் செய்யுமாறு. தமிழ்ல நான் இதெல்லாம் எழுதணும். அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இனி நான் செய்றேன். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். தென் யூ அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எல்லாமே தன்னாலே வரும். நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம். எல்லாம் வந்து தன்னால வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து உங்கள் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தாய்மானவர் வந்து தன்னுடைய குரு கிட்ட வந்து கேட்குறாரு. நான் வந்து என்ன செய்யணும்? குரு கிட்ட வந்து வேண்டுறாரு. எனக்கு வந்து நெறைய கல்வியை குடு, நெறைய பணத்தை கொடு அப்படிலாம் அவர் வந்து கேட்கல குரு கிட்ட. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறாரு. "அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால், இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. குரு கிட்ட கேட்கிறாரு, "என்னை நல்லா ஆளாக்கி விட்டுரு. எதுக்கு? மற்றவர்களுக்கு பணி செய்வதற்கு. மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கம் இருந்தால், நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்தால், இந்த சமுதாயம் மேம்படும்." இப்ப வந்து டாக்டர் பத்மநாபன் சார் அவர்களுக்கு இருந்த ஒரு உயரிய நோக்கத்தால் இன்று இவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே மாரி நம்ம இந்த அறையில் எவ்வளோ பேர் இருக்கிறோம். இதுமாரி ஒவ்வொருவரும் நாம் நினைக்க ஆரம்பித்தால், இந்த உலகம் எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும்? இந்தியா எப்படி இருக்கும்? நாம வந்து மற்றவர்களுக்கு பணி செய்தல், இயற்கையை பாதுகாத்தல், நம்மை நாமே பாதுகாத்தல், இந்த மாதிரியான கொள்கைகளில் மாணவர்கள் இருந்தால், உங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் தன்னாலே வந்து கிடைக்கும். அதனால வந்து கற்றல் அப்படிங்கிறது கல்லூரியில் மட்டுமல்ல. இந்த கல்லூரிக்குள்ள இருந்து படிக்கிறது மட்டும் தான் லேர்னிங் கிடையாது. நீங்க வெளியில போய் நெறைய லேர்ன் பண்ண போறோம். லைஃப்ல ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து ஒரு லேர்னிங் தான். நம்ம அப்படியே நடந்து போறோம், ஒரு கல் தட்டிருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் போம்போது கவனம். தட் இஸ் லேர்னிங். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் நாம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யூ அப்சர்வ் ஆல் த திங்ஸ். இப்ப ஒரு ஒரு ரீல்ஸ பத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரெயின்ல உள்ள ஒருத்தன் போட்டது, இத வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இட் இஸ் a வேஸ்ட் ஆஃப் டைம். நான் தான் முதல்ல சொன்னேன். முதல்ல நீங்க இந்த உங்கள நீங்க கவனிங்க. 2வது வந்து உங்களுக்கு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். தமிழ்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து டைம். அந்த டைம வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நம்ம இன்னைக்கு தான் பிறந்த மாரி இருக்கும். நாளைக்கு திடீர்னு இருக்க மாட்டோம். எல்லாருமே.
அதனால வந்து அந்த டைம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போணும். அந்த டைம் அப்டின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதான் வந்து இந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த சித்தர்கள் சொல்றதே அதான் மெயின். அந்த காலத்தை வந்து ஒருத்தர் வந்து கணக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, தட் இஸ் சக்சஸ்ன்னு நீங்க எழுதி போட்டு வச்சுக்கிடுங்க. அதாவது திருமூலர் சொல்லுவாரு, "காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி எதுவாமேன்னு" சொல்வாரு. நம்ம வந்து இந்த உலகத்தில் எத்தனை முறை சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட நிர்ணயிக்கப்பட்டு தான் இங்க அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட் போட்டு, இவ்வளோ நாள் ஓடணும், இவ்வளோ நாள் ஹார்ட் துடிக்கணும் எல்லாமே இருக்கு. அதான் சித்தர் பாடல்ல பேறு, இளமை, இன்பம், நம்ம என்ன பேறுகள் அடைய வேண்டும், எவ்வளவு நாள் இளமையாக இருக்க வேண்டும், எப்படி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், மூப்பு எப்பொழுது முடியெல்லாம் நரைக்கணும், பிணி எப்போ நோய் வரும், இறப்பு அனைத்தும் ஆறும் கருவில் அமைப்பு எல்லாம் டிசைடட், ஆல்ரெடி டிசைடட். அத அதுக்கு தான் அந்த டிசைடட் லைஃப்ல மத்தவங்கள நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. வி ஆர் த யூனிக் யூனிட். ஒரு சூரியன் இருக்குன்னா சூரியன் தான். சந்திரன் தான் சந்திரன் தான். புதன்னா புதன் தான். புதன் வந்து நான் சூரியன் ஆகணும் அப்படின்னு நெனச்சா பூமி இயங்காது. அதனால வந்து வி ஆர் யூனிக். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாருமே வந்து ப்ரிஷியஸ். ஆல் ஆர் ப்ரிஷியஸ். இந்த உலகத்தில பிறந்த ஒவ்வொரு அதான் இயற்கையை பாருங்கள். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எவ்வளவு அறிவு இருக்கிறது. மனுஷன் மட்டும் அறிவு உள்ளவன் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும் தான் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மற்ற உயிரினங்கள்லாம் இயற்கையா வாழுது. அந்த மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், தம்மை சார்ந்த சமுதாயத்தை எப்படி பாதுகாக்கிறோம்? இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கிறோம்? என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். மனித குலம் இந்த பூமியிலிருந்து எடுத்து கொண்டது அதிகம். இந்த பூமிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்மை சூழ்ந்திருக்கும் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? என்ற விஷயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செலுத்தினால், இறை ஆற்றலும், இயற்கையும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும். இதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ இது சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மரபின் தாத்பரியம் அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. நம்மளுக்கு வந்து நம்ம அறம் செய்து பொருள் ஈட்டி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு. அந்த இத வந்து நம்ம குமாரசாமி சாரும், மேடமும் ரொம்ப கரெக்ட்டா பண்ணுவாங்க. அதாவது எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும்? வாட் இஸ் வீடு பேறு? நம்மை சார்ந்த உயிர்களை எல்லாம் நாம் வந்து காத்தல். மேம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வர்மம் கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய ஆசான் திரு சண்முகம் அவர்கள். அவரை பற்றி இங்கு ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து இவ்வளவு ஆர்வமாக இங்கு வந்து இந்த மேடையில் நான் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசான் அவர்கள். இது ரொம்ப பெருமை மிக்க கல்லூரி. இதுல எந்த சந்தேகம் கிடையாது. பெரிய லிஜெண்ட்ஸ்லாம் வந்து இங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய ஆசான் வந்து இங்கு தான் வந்து 1980 முதல் 83 வரை இங்கு தான் அவரு தமிழ்ல பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இங்க தான் படிச்சாரு. அவர்லாம் ஒரு பெரிய லிஜெண்ட். அதாவது மிகப்பெரிய திறமைசாலிகள்லாம் இந்த கல்லூரியில படிச்சிருக்காங்க. நீங்க அந்த திறமைசாலிகள ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு போர்ட்ல வைங்க சார். நான் அது அத அத வெரி டேலண்ட். அதாவது அந்த ஆசான் அவர்கள் திரு ராமகிருஷ்ண மிஷன் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக அவர் பணியாற்றினார். அங்க வந்து ஒரு பல லட்சங்களுக்கு ஃபண்டிங் ரைஸ் பண்ணி குடுத்துருக்காரு அவங்க காலேஜுக்கு. அவங்க காலேஜுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க. நெறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வர்ம கலையை வெளி உலகத்தில் இருப்பவர்களும் அறிந்து கொள்ளும் விதத்தில் அத வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வர்மத்த வந்து எளிதாக கற்றுக் கொடுக்க முடியாது. எந்த விஷயத்தையும் எளிதா அதாவது ஒரு அலோபதி மெடிசின ஈஸியா டீச் பண்ணிறலாம். சித்த மருத்துவத்த ஈஸியா டீச் பண்ணிறலாம். இந்த மருந்த எடுத்து இப்படி போடு, வாதம் இருந்தா இத குடு, பித்தம் இருந்தா இத குடு அப்படி சொல்லிடலாம். ஆனா, அந்த வர்மம் என்பது சட்டில் சயன்ஸ். நம்ம பாடியில வந்து ஒரு சட்டிலா ஒரு பாடி இருக்கு. அந்த சட்டில் பாடி தான் நான் இந்த இடத்துல நின்னு இப்படி கைய அசைக்கன்னா, இந்த சட்டில் பாடி ஓகே குடுத்தா தான் நான் வந்து அசைக்க முடியும். அந்த சட்டில் பாடிக்குள்ள ஒரு எனர்ஜி போகுது பார்த்தீங்களா? அதான் வர்மம். அது மர்மம். அது மர்மமா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த எனர்ஜிய அந்த எனர்ஜி எப்படி கரெக்ட் பண்றது? அது எப்படி வாத, பித்த, கபத்தோட இருக்கு? அப்படிங்கிறத பத்தி டிசைன் பண்ணி ஒரு சட்டில் சயின்ஸ டிசைன் பண்ணி, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மரமண்ட நம்மலாம் கொஞ்சம் மரமண்ட தான். அவ்வளோ ஷார்ப் மைண்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பேசிட்டே இருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
அத நீங்க இப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் யோசனை வரும். அப்படி நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கும் அத டீச் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட தான் நான், லதா மேடம் எல்லாரும் வந்து படிச்சோம். அவங்க வந்து எங்களுடைய குரு. அவர் படிச்சது இந்த காலேஜ். அப்ப இந்த காலேஜ் எவ்வளோ பெருமை மிக்க காலேஜ். அந்த இடத்துல நீங்க அந்த ரூம்ல உட்கார்ந்து படிக்கீங்க. அது அத விட பெரிய விஷயம். அவர் வந்து என்னுடைய குரு வந்து அதான் சொல்லுவாரு. என்ட்ட கேட்பாரு. நான் வரும்போது ஓடி ஓடி படிக்க போவேன். அப்ப வந்து என்ட்ட கேட்டாரு, "எதுக்காக நீங்க இந்த வர்மத்தை கற்றுக்கொள்கிறீர்கள்?" நான் சொன்னது 2008ல. அப்பொழுது வந்து நான் வந்து சொன்னேன், "நீங்க இத நல்லா படிச்சுட்டு போய் ஒரு நாள் ஒரு கேஸுக்கு ரூ. 500 வாங்கணும். ஒரு டெய்லி 100 கேஸ் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி. அப்படி கால்குலேட் பண்ணிக்கிடுங்க. நான் அவ்வளோ சம்பாதிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவர் ஒண்ணுமே சொல்லல. என்னைய வந்து இப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு. திருப்பி நான் சொன்னேன், "எனக்கு உங்க அளவு வர்மக்கலை தெரிந்திருந்தால், இன்று நான் 100 பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ரூ. 500 வாங்கி 100 பேஷண்ட் பார்த்துருப்பேன்." அப்படி சொன்னேன். அதுக்கும் சிரிச்சுட்டே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த வர்மக்கலையை கற்க கற்க என்னுடைய மனதில் வந்து நம்ம இந்த சட்டில் பாடி தெரிஞ்சுச்சு, நம்மளுடைய சுவாசம் தெரிஞ்சுச்சு. நம்ம நல்லா சுவாசிக்கன்னா, இந்த பூமி நல்லா இருந்தா தான் நம்ம சுவாசிக்க முடியும். அங்கங்க குப்பைய கொளுத்துறாங்க, பிளாஸ்டிக்க கொளுத்துறாங்க, மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. இதெல்லாம் போயிட்டுனா எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்க முடியும் இந்த பூமியில்? அதெல்லாம் இளைஞர்களாகிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதான் கிரீன் அண்ட் கிளீன் கிளப்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதுக்கு தான் காலேஜ் லெவல்ல இதெல்லாம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்போம். அதுக்குள்ளேயும் நம்ம ஏதாச்சும் செய்யணும் இந்த சமுதாயத்திற்கு. நல்ல மாணவர்களை உருவாக்கணும். நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக நம் உடலை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் பணம் என்பது வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு நமக்கு தேவையான கார் இருக்கா? நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா? போதும். அதுக்கு மேல இருந்தாலும் நம்மளால அத சாப்பிட முடியாது. அதுக்கு மேல இருந்தா அதை பாதுகாக்க முடியாது. என்னுடைய ஆசான் என்ட்ட அதான் சொன்னாரு. "நெறைய பணம் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த பணத்துக்குள்ளேயே முங்கி அழிஞ்சிருவீங்க. அது உங்களுக்கு வேணுமான்னு?" கேட்டார். குரு வந்து எது கேட்டாலும் குடுப்பார் இல்லையா? நான் வேண்டாம். நான் வந்து வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி சொன்னேன். வள்ளல் பெருமான் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். "நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விஷயம் மட்டும் நீங்க வாழ்க்கையில் இறைவனிடம் கேளுங்கள். "நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்." அத நான் என்னுடைய குரு கிட்ட கேட்டேன். அதனால அதுக்கு அவர் சொன்னாரு, "ஜெனடிக்கா வர டிசீஸ் வரும். நீங்க பயிற்சி செய்யுங்கள். உடலை பாதுகாப்பதற்கு பிராணாயாமம், யோகா அந்த பயிற்சியை தினமும் நீங்கள் செய்யுங்கள். உடலுக்கு தேவையான எக்ஸர்சைஸ் பண்ணுங்க." 50 வயசு வந்தோனே, "ஐயோ! எனக்கு நடக்க முடியல. தலை சுத்துது, கால் வலிக்குது, கழுத்து." அதெல்லாம் டெய்லி யூ மெயின்டெயின் யுவர் பாடி. இந்த வேர்ல்டுலயே வந்து ஒரு ப்ரிஷியஸா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னு கேட்டா, நீங்கலாம் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன் யாராவது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? என்னதுப்பா? என்னது? நெறைய எனக்கு என்ன பிடிக்கும்னா, நான் ஃப்ளைட்ல போய் அமெரிக்கா பார்த்தா பிடிக்கும், சுவிட்சர்லாந்து பார்த்தா பிடிக்கும், ஆல்ப்ஸ்ல போய் நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த உலகத்திலே மோர் ப்ரீஷியஸ் நம்மளுடைய உடம்பு தான். இது போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? அதான் ஒரு சின்ன ஸ்டோரி. அத சொல்லி முடிக்கிறேன். தர்மர் வந்து கடைசில மகாபாரதத்தில எல்லாரும் இப்படி போயிடுறாங்க. தர்மர் மட்டும் தான் கடவுள் சொர்க்கத்துக்கு போவாரு. அப்போ வந்து கடைசி ஒரு கொஸ்டின். நீங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள போணும்னா, உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீ அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீன்னா, நீ உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அப்ப தர்மர்ட்ட வந்து கடவுள் கேட்காரு. எல்லா கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் பண்ணிட்ட. உனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா என்ட்ட கேளு அப்படின்னு கேட்காரு. இந்த உலகம் அப்படிங்கிறதே ஒரு லேர்னிங் பர்ப்பஸுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். இங்க என்னென்ன இருக்கு எல்லாம் கத்துக்கிட்டு நம்முடைய ஆன்மாக்குள்ள அது பதிவு செய்துவிட்டு நம்மள ரிஃபைன் பண்றதுக்கு தான் வாரோம். ஸோ நம்ம ரிஃபைன் பண்ணிட்டு அவர் போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "உனக்கு இந்த வாழ்க்கையில நீ சொர்க்கத்துக்கு வந்துட்ட. இனி திருப்பி போய் பிறக்க தேவையில்ல. உனக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா நீ இப்பவுமே கிளியர் பண்ணிக்கோ" அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் தர்மர் வந்து கடவுள்கிட்ட ஒரே டவுட் கேட்டாரு. எனக்கு இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி திங்ஸ். எனக்கு எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாரு. என்னது அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ஒரு நாள் நம்ம இறந்து போயிருவோம். ஆனா அத ஏன் எந்த மக்களுமே அதை உணர மாட்டேங்காங்க அப்படின்னு கேட்டாராம். என்ன கேட்டாராம்? இறந்து போயிருவோம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்றோம்? அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு நம்ம இருப்போம் இருப்போன்னே எல்லா மனிதனும் நாம் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் மை செல்ஃப்.
எல்லாரும் அப்படிதான் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்டே தெரியாதுல்ல. அதனால நம்ம ஜாலியா இருந்துட்டுருக்கோம். உலகத்தில அத தான் வந்து சித்தாந்தம் வந்து மாயை அப்படின்னு சொல்லுது. அது பேர் என்னது? மாயை. நம்ம எல்லாரும் இந்த ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ள, ஒரு இல்யூஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இருக்கிற மாதிரியே இருக்கோம். ஆனா இருக்க மாட்டோம். எல்லாமே நடக்க மாரியே நடக்கும். ஆனா எதுவும் இருக்காது. அதான் புத்தா சொல்லிட்டாரு. நேத்து இருந்த நான் இன்னைக்கு வந்து இல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஃபோட்டோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஸ்டூடண்ட் இன்னைக்கு வருவான். வந்துட்டு நான் உள்ள விட மாட்டேன். "நீ யார்? எதுக்கு வந்திருக்க?" அப்படிம்பேன். "மேம் என்னைய மறந்துட்டீங்களா?" அப்படின்னு. அது உருவம் மாறிடுது. எல்லாமே மாறிடும். எல்லாமே இல்யூஷன். அது ஏன் அந்த இல்யூஷன வந்து ஒரு ஹியூமன் வந்து உணர முடியல அப்படின்னு கேட்கிறாரு தர்மர். கடவுள் ஒரு ஆன்சர் சொல்றாரு. அது மட்டும் இல்லன்னா இந்த பூமியே கிடையாது அப்படின்னு. கரெக்ட்டா நான் சொல்றது? அதனால வந்து நம்ம இல்யூஷன்ல இருந்து வெளிய வர்றது தான் லேர்னிங். அதுக்கு வந்து ஒன்லி சயன்டிஃபிக் ஸ்டடீஸ் மட்டும் நீங்க இது பண்ணக்கூடாது. இந்த புனிதமான பூமி, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தர் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஆசான்கள் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய கலைகள், அதாவது களரி, வர்மம், இந்த மாதிரி சிலம்பம் இது போன்ற மிகப்பெரிய கலைகள், பாரம்பரிய கலைகள், மிக சிறப்பு மிக்க அதாவது டிவைன் டெம்பிள்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு பூமியில இருந்துட்டுருக்கோம். இந்த இடத்தில் நான் நின்று இந்த கல்லூரியையும், இதை நடத்திக் கொண்டிருக்கும், நிர்வகித்துக் கொண்டிருக்கும் பயணியர் குடும்பத்தையும், இங்கு கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களையும், இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், முதல்வர், துணை முதல்வர் மற்றும் நிர்வாக குழுவினர் அனைவரையும் நான் இறைவன் சார்பாகவும், சித்தர்களின் சார்பாகவும் வாழ்த்தி எல்லாரும் நலம் பெற வேண்டுகிறேன். நன்றி.